இந்த கொஸ்டினுக்கான ஃபுல் வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான பேசிக் திங்ஸ் என்னன்றது இந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் வந்து நமக்கு வந்து ஈத்தேன் மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க. சம் அமௌண்ட் ஆஃப் ஈத்தேன் மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம் அனதர் அமௌண்ட். சம் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அமௌண்ட் மாஸுக்கும் பார்ஷியல் ப்ரெஷருக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி பார்ஷியல் ப்ரெஷர் இல்லையா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக ஈத்தேன்றது நமக்கு வந்து கேஸ் மாலிகுல் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டருக்குள்ளே நீங்கள் வந்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண அங்கே என்ன பண்ண நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் அதிகமாகும். நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் அதிகமான ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து அதிகமாகும் இல்லையா. ஸோ அதை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதான் நமக்கு வந்து ஹென்ரிஸ்ல. அப்போ நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டிசைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் வந்து போடுவோம். அது ஹென்ரி கான்ஸ்டன்ட் தான். அப்போ நமக்கு வந்து கேபி வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, அப்போ ஒரு கேஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சம் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.56 × 10⁻³ இருக்கும்போது ஹென்ரி கான்ஸ்டன்ட் இன்ட்டு பார்த்தீங்கன்னா 1 பார் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 × 10⁻² இருக்கும்போது நமக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டுருக்காங்க இல்லையா. அப்போ ரெண்டு நமக்கு வந்து ஈக்குவேட் பண்ணால் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே, இது வந்து நம்ம வந்து எக்ஸ் வச்சுக்கலாம். அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஹென்ரி கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6.56 × 10⁻³ which is equal to என்ன வந்து பார்த்தீங்கன்னா 5 × 10⁻² டிவைட் பை நமக்கு வந்து எக்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த எக்ஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா, அப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 7 பாயிண்ட் சம்திங் வந்து வந்துச்சு. 7.6 பார் இவ்வளோ வந்துச்சு. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 7.6 பார் வந்து வந்துருச்சு. இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் அந்த வே வந்து ப்ரொசீஜர் வந்து நமக்கு வந்து இதுதான்.